இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ப்ரீமியம் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய யாரெல்லாம் உங்களுடைய கஸ்டமர்? பெரிய விஷயமா பார்க்குற மனிதர்கள்லாம் வந்து அவங்க பிஏ விட்டு சர்வீஸ் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா said 50 times தேங்க்ஸ் சார். நீங்கள் பண்ண ஹெல்ப்பை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது அது உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக அப்படின்ற வேர்ட் சொன்னார். அப்படி என்ன சார் அதில் ரிப்பேர் இருந்தது? என்ன பண்ணீங்க நீங்கள்? ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஜஸ்ட்டாக ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சு இந்தாங்க முடிஞ்சு போச்சுன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் ரிப்பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் 30 days வாரண்டி கொடுத்த ஆள் நம்மளால தான் இருப்பார் கண்டிப்பாக. சூப்பர் சார். ஆப்பிள் டிவைஸ் எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறது இவ்வளோ டஃப்பாக இருக்கிற டைமில் நீங்கள் மெமரி அப்கிரேட் பண்ணுறீங்க, அதாவது போர்டு லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சூப்பர். ஏர்போர்ட்ஸு இவ்வளோ சின்னதாக இருக்கும், எப்படி சார் அதே கொண்டு ரிப்பேரிங் பாசிபிளா? ஆமாம் சார். சூப்பர். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஐஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஐஃபோனில் வந்து level 4 சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன சார் ஐஃபோனில் level 4? எஃபோன் கேள்விப்பட்டீங்க, அது என்ன level 4? போர்டு லெவலில் ரிப்பேர் பார்ப்பாங்க. டேட்டாஸ் எடுத்து கொடுக்குறது, ஆக்சுவல் டேமேஜ் ஆகுது, வாட்டர் டேமேஜ் ஆகுது. level 4ல வந்து நாங்கள் போர்டை கழட்டி போர்டை நான் ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம், ரிப்பேர் பண்ணிக்குவோம். போர்டில் இஷ்யூ வந்தால் கூட நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுவீங்க. மதர் போர்டில் நாங்கள் ரிப்பேர் பண்ணுவோம். நாங்கள் அதில் தான் ஸ்பெஷலு. மேக் புக்கில் வந்து நாங்கள் டெட் ரிப்பேரில் தான் நாங்கள் வச்சு இங்கே தான் ரிப்பேர் பண்ணுவோம். பென்சிலாக ரிப்பேரபிளாக இல்லைன்னு சொல்லுவாங்களே? ஆமாம் சார், பென்சில் ரிப்பேரபிள் இல்லை தான், பட் நாங்கள் ரிப்பேர் பண்ணுவோம். நிறைய விஷயம் ரிப்பேர் இல்லை தான் ஆப்பிளில். ஆனால் அவங்க பண்ணவும் மாட்டாங்க, ரீப்ளேஸ் தான் பண்ணுவாங்க. மெமரியை அப்கிரேட் பண்ணுறீங்க போது சாதாரண விஷயம் இல்லை. சூப்பர், கலக்குறீங்க. தேங்க்ஸ். இங்கே ஏதோ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன சார்? மேக் புக் வந்து டிஸ்பிளே வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது டிஸ்பிளே ரிப்பேர் ஏரியா. ஆக்சுவலி இது ஃபுல்லா ஓலா வந்து M3 வரையும் நாங்க ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்பிளேஸ். ஓ, இந்த போர்டு தான் இங்க டிவில ஷோ ஆகுதோ? நல்ல பெருசு பண்ணி பாக்குறாங்க. ஓகே, அசெம்பிளி காம்போனன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே, இது என்ன சார் என்னமோ ஆயிருக்கு? இது அது கொஞ்சம் ஏதோ அழுக்குப்பட்டிருக்கு. அந்த இடத்த காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த அழுக்குப்பட்ட இடம் ரிப்பேர்னு வந்தால் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, இப்போ அந்த ரிப்பேரை வராமல் தவிர்க்கிறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரீன் லைன் சொன்னீங்க, அந்த க்ரீன் லைன் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும்? ஓகேண்ணே, வேறு என்ன மாதிரி ரிப்பேரிங்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? யாரெல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணலாம்? அதாவது இந்த ரிப்பேர் இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட வரலாம், இந்த மாதிரி ரிப்பேர் இருந்துச்சுன்னா யார்கிட்டையும் என்னகிட்ட வர வேணாம், யார்கிட்டையும் போக வேணாம், எப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி ரிப்பேர்ஸ் சொல்லுவீங்க நீங்கள்? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லாம் பிஸ்னஸ் லாக். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரீமியமான இடத்துக்கு வந்திருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவைஸ் கேர், அதாவது GSM ஆப்பிள் டிவைஸ் கேர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஃபோன், மேக் புக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது பொதுவாக ஆப்பிள் ஷோரூம்ஸ்லேயோ ஆப்பிள் டிவைஸ் நீங்கள் ரிப்பேர்னு எடுத்துகிட்டு போனாலே அங்கே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ரிப்பேரபிள் இல்லை, ரிப்ளேசபிள் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆப்பிள் டிவைஸில் எந்த மாதிரி இஷ்யூ இருந்தாலும், ரொம்ப டீப்பாக போர்டில் இஷ்யூ இருந்தாலும் சரி, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்கூடிய GSM சர்வீஸ் ஆப்பிள் டிவைஸ் கேருக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ரிப்பேர்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். உங்களோட ஐஃபோனுக்கு மெமரியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் உங்ககிட்ட ஒரு 128 GB மெமரி இருக்கு உங்க டிவைஸ்ல. சப்போஸ் அதை 1 TB நீங்க மாற்றணும்னு நினைச்சா இங்க வந்தீங்கன்னா அது பாசிபிள். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்திலே யாரும் செய்ய முடியாத ஒரு சில விஷயங்களை நம்ம சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். சார், உங்களை பற்றி, உங்கள் பிஸ்னஸ் பற்றி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு சின்ன அறிமுகம் கொடுங்க. என்னோட சர்வீஸ் சென்டர் பேர் வந்து GSM சர்வீஸ் ஆப்பிள் டிவைஸ் கேர். ஓகே, நாங்கள் இங்கே வந்து ஆப்பிள் மட்டும்தான் ரிப்பேர் பண்றோம். குட். நான் வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் தான். நாங்க வந்து ஆப்பிள் சர்வீஸ் பண்ணுவோம். ஆப்பிள் வில் நாட் டூ சர்வீஸ். அதுதான் நம்ம எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பட் வந்து நாங்க வந்து ஆப்பிளோட எல்லா ப்ராடக்ட்டும் சர்வீஸ் பண்ணுவோம். ஐபோன், ஐபேட், மேக் புக், ஏர்பாட்ஸ், ஐவாட்ச், ஆப்பிள் பென்சில், ஐமேக், டிவி ரிமோட்டு, ஹோம் பாட், எவ்ரிதிங் வில் ரிப்பேர். பொதுவாகவே இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரீஒர்க் பண்ணுறது, ரிப்பேரிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டஃப்பும்பாங்களே, அப்படி உண்மையா? டஃப்னா டஃப் தான். பட் ஆனால் நம்ம ஒரு லவ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸி தான். சரி. அது நம்ம ட்ரூவாக லவ் பண்ணோம்னா நமக்கு அது அடிக்ட் ஆகிடும். ஓகே சார். இப்போ யாராவது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சா? ஆண்ட்ராய்டு வில் நாட் சர்வீஸ். ஓகே, இங்கே நாங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ் ஃபார் ஆப்பிள். இந்த சர்வீஸ் சென்டரே கஸ்டமைஸ் ஃபார் ஆப்பிள். சரி சார். இப்போ வந்து என்ன மாதிரி இஷ்யூ இருந்தாலும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாமா ஆப்பிள் டிவைஸ்ல? ஆமா, என்ன மாதிரி இஷ்யூனாலும் எங்க ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம். வில் ட்ரை டு ரிப்பேர். ஓகே, அதுதான் மென்ஷன் பண்ணேன். வில் ட்ரை டு ரிப்பேர். ஓகே சார். நீங்க எந்த மாதிரி ரிப்பேர்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ என்னென்ன ப்ராடக்ட் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை காட்ட முடியுமா? நான் உள்ள வாங்க போகலாம். ஓகே, ஷூர்.
இதுதான் எங்களோட ஓகே அது ரிசப்ஷன் ஓகே ரிசப்ஷன் ஆக்சுவலா. இங்க வந்து டயக்னோஸ் பண்றாங்க. ஓகே மேக், ஐபோன், ஐபேட் எது வந்தாலும் போர்டு வந்து ரிப்பேர் பண்ணிருக்காங்களா, ஓ இல்ல வாட்டர் பட்டிருக்கா, இல்ல எரிஞ்சிருக்கா, இங்க காட்டுவாங்க. ஓ இந்த போர்டு தான் இங்க டிவில ஷோ ஆகுதோ. ஆமா நல்ல பெருசு பண்ணி பாக்குறாங்க. ஓகே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே இது என்ன சார் என்னமோ ஆயிருக்கு இது என்னது? அது கொஞ்சம் ஏதோ அழுக்குப்பட்டிருக்கு. அழுக்குப்பட்டிருக்கு. அந்த இடத்த காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். அந்த அழுக்குப்பட்ட இடம் இந்த இடம் தான் அது இல்ல. இப்ப பாருங்க இப்படி இருக்கக்கூடிய பிளேஸ் இந்த அளவுக்கு ரெக்டிஃபை, அதாவது நல்லா லென்ஸ்ல வச்சு ஜூம் பண்ணி பார்த்து அவங்க கியூர் பண்றாங்க. க்ளீன் பண்ணிடும். க்ளீன் தான் இது இல்ல? க்ளீன் பண்ணிடும். இது என்ன வாட்டர் டேமேஜா சார் இது? இல்ல ஏதோ ஒரு பூச்சி ஏதோ பண்ணிருக்கு. அப்படியா? ஏதோ பண்ணிருக்கு. சரி வந்து ஐசி எல்லாமே டீடைலா தெரியும். இங்க வரையும் நான் கஸ்டமரை கூப்பிட்டு வருவேன். மேக் புக்கோட போர்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ரியல்ல எப்படி இருக்கு அதை ஜூம் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. இதோட காம்பனன்ட்ஸ்லாம் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. சூப்பர். கோயம்புத்தூர்ல எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல கொடுத்து ஸ்பாயில் பண்ணி இங்க கொண்டு வந்தாங்க. மேக் வந்து ஆன் ஆயிடுச்சு. சரி ஆக்சுவலா இப்போ வந்து மேக் வந்து ஆன் ஆன மேக் வந்து எங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகுது. அது எந்த லைன்ல வந்து ரீஸ்டார்ட் ஆகுதுன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். சரி டேக்கிங் டைம் ஆக்சுவலி. சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து M4 Pro பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். பட் M4 Pro வந்து ரிப்பேர் ஆகி போயிடுச்சு வெளியில. ஓகே போர்ட்ல இஷ்யூ வந்தா கூட நீங்க ரெக்டிஃபை பண்ணுவீங்க. மதர் போர்ட்ல நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். நாங்க அதெல்லாம் தான் ஸ்பெஷல். மேக் புக்ல வந்து நாங்க டெட் ரிப்பேர்ல தான் நாங்க ரொம்ப ஸ்பெஷல். மொபைல் முதல்ல கூட நீங்க பண்ணிடுவீங்க. டெட் ஐபோன், டெட் ஐபேட். ஓகே டெட் மேக் புக் ரிப்பேர் பண்றது தான் ஸ்பெஷல் ஆக்சுவலி. எந்த டெட்டா இருந்தாலும் ரிப்பேர் பண்ணிடுவோம் இன்ஷாஅல்லாஹ். ஐபோனா இருந்தாலும் சரி, ஐபேட் இருந்தாலும், ஏர்பாட்ஸ் இருந்தாலும், ஐவாட்ச் இருந்தாலும், பென்சில் இருந்தாலும், ஐமேக்கா இருந்தாலும் எது வந்தாலும் நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே இங்க உங்க பேக் சைடு இந்த இவ்ளோ ப்ராடக்ட் இருக்கு. இதெல்லாம் டோனர் போர்ட்ஸ் ஆக்சுவலா. அவங்க சர்வீஸ் பண்றப்ப இந்த போர்ட்ல இருந்து அவங்க ஐசிசி ஸ்பேர் எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் எடுத்துப்பாங்க. சரி சரி. கஸ்டமருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருவோம். ஓகே இங்க வாட்டர் பட்டிருக்கு, இங்க பர்ன் ஆயிருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. இல்ல நீங்க அவங்க ப்ரையரா வந்து முன்னாடியே வந்து அவங்க வந்து வேற எங்கன்னா சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. சரி அவங்களுக்கு வந்து அது தெரியாது இவங்க என்ன பண்ணாங்க. இல்ல சார் உள்ள எடுத்துட்டு போய் தான் சார் ½ அன் அவர் தான் சார் ரிட்டர்ன் வாங்கிட்டு சார் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கும் வந்து வில் ஷோ தேம் இது மாதிரி பண்ணிருக்காங்க பாத்துங்க மேடம், பாத்துங்க சார், நாங்க அதையும் ரெக்டிஃபை பண்ணிடுவோம். பட் வில் டெல் தம் நீங்க எப்ப ப்ராப்ளம் ஆச்சாலும் GSM சர்வீஸ் ஆப்பிள் டெஸ்க் கேர் நீங்க நாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைசிங்கும் கம்மியாகும், டியூரேஷனும் கம்மியாகும், உங்க டேட்டாவும் ரிட்ரீவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. சூப்பர் சார். இங்க ஏதோ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு என்ன சார்? மேக் புக் வந்து டிஸ்பிளே வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது டிஸ்பிளே ரிப்பேர் ஏரியா. ஆக்சுவலி இது ஃபுல்லா ஓலா வந்து M3 வரையும் நாங்க ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்பிளேஸ். M4 இன்னும் இது எதோட டிஸ்பிளே சார்? இது வந்து M2 ஏரோட டிஸ்பிளே. ஆமா M2 ஏரோட டிஸ்பிளே. சூப்பர். இவங்க டிஸ்பிளே வந்து கழட்டிட்டு அவங்க டிஸ்பிளேவோட பீடிங் மாத்துவாங்க, பேக்லைட் ஷீட்ஸ் மாத்துவாங்க. டிஸ்பிளே வந்து டெட் ஆயிடுச்சு, நான் எதுவுமே பண்ணல சார், டிஸ்பிளே பிளாங்க் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார். இதுதான் அந்த ரிப்பேர் டேபிள். ஆக்சுவலி இவங்க வந்து பாண்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டிங் வந்து டிஸ்பிளே கேட் பாண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க. ஓகே மிஸ்டர் சையத் அமீன் நேமோட ஒர்க் பண்றாரு. ஓகே ஓகே சார். இது என்ன சார்? இது அதான் சார் இங்க டிஸ்பிளே கேட். இதுதான் டிஸ்பிளே கேட். டிஸ்பிளே கேட்டை வந்து அவங்க வந்து பாண்ட் பண்றாங்க. இந்த டிஸ்பிளேல பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சூப்பர் சார். பக்கா. இப்போ நம்ம கிட்ட வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது வந்து இது மேக் புக், இது வந்து ஆக்சசரிஸ். சரி. இங்க CNC பண்ணுவாங்க. CNCனா என்ன சார்? CNCனா மதர் போர்டு வந்து ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்றதுக்காக வேண்டி நாங்க CNC பண்ணி தான் மிஷின்ல இருக்க ஸ்டோரேஜை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுவோம், பவுடர் ஆக்கிடுவோம். சரி. அதுக்கப்புறம் வேற ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணி இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து iPad 8th ஜெனுக்கு வந்து 120 GB ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணி கொடுத்தோம். ஓ ஆல்ரெடி என்ன இருந்தது? 32 GB. 32 120 GB நாங்க அப்கிரேட் பண்ணி அன்லிமிட்டட் 1 TB மோது கொண்டு பண்ணலாமா அதுல? இல்ல சார், நாங்க கஸ்டமைஸ் பண்றது ஆப்பிள் என்ன ஹையஸ்ட் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்களோ அந்த டிவைஸ்க்கு அதுதான் நாங்க பண்ணுவோம். பிரதர் என்ன பண்றாங்க இப்ப? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆப்பிளோட பென்சிலை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ இது ஆப்பிளோட பென்சில். அதோட ஹவுசிங்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. சரி. அப்படிதான் பென்சிலை நீங்க ரிப்பேர் பண்ணுவாங்க. பாருங்க டார் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆமா பென்சில் வந்து இது அவ்வளவுதான் வேஸ்ட். சூப்பர். அப்புறம் நாங்க ரிப்பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு புது ஹவுசிங் போட்டு கொடுத்துருவோம். சூப்பர். அதே மாதிரி ஐ வாட்சும் இங்க தான் ரிப்பேர் பண்ணுவோம். பென்சிலாம் ரிப்பேரபிளா இல்லன்னு சொல்லுவாங்களே? ஆமா சார், பென்சில் ரிப்பேரபிள் இல்லதான், பட் நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். சூப்பர். நிறைய விஷயம் ரிப்பேர் இல்லதான் ஆப்பிள்ல. ஆனா அவங்க பண்ணவும் மாட்டாங்க, ரீப்ளேஸ் தான் பண்ணுவாங்க. ரேம் கூட அப்கிரேட் பண்ணலாமா? ரேம் அப்கிரேட் பண்ண முடியாது. சரி. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஐபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஐபோன்ல வந்து லெவல் 4 சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன சார்? ஐபோன்ல லெவல் 4. எஃபோன் கேள்விப்பட்டீங்க, அது என்ன லெவல் 4? லெவல் 4னா இவங்க என்னன்னா இங்க வந்து ஐபேட் பார்த்துட்டு இருக்காங்க. ஐபேட் இங்க தான் பார்ப்பாங்க, ஐபோன் இங்க தான் பார்ப்பாங்க. ஓ இந்த இங்க வந்து போர்டு லெவல்ல ரிப்பேர் பார்ப்பாங்க.
டேட்டாஸ் எடுத்து கொடுக்குறது, ஆக்சுவல் டேமேஜ் ஆகுது, வாட்டர் டேமேஜ் ஆகுது, ஆல் ஆஃப் த சடன் டெட் ஆயிடும். சார் நான் கால் பேசிட்டே இருந்தேன் சார், டெட் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. நிறைய சினாரிஸ் அந்த மாதிரி தான். சார்ஜ் போட்டேன், அடுத்த நாள் கால் ஆன் ஆகல அப்படின்றதும் வரும். அந்த டிபார்ட்மெண்ட்ல இங்க லெவல் 4ல வந்து நாங்க போர்டை கழட்டி போர்டை ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம், ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இவங்க வந்து ஏர்பாட்ஸ் பாக்குறாங்க, 2 பாக்குறாங்க, ஏர்பாட்ஸ் ப்ரோ 1 ப்ரோ 2 சர்வீஸ் பண்ணுவாங்க, ஏர்பாட்ஸ் 3rd gen ரெடி பண்ணுவாங்க, ஏர்பாட்ஸ் 4th gen ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓ சூப்பர். ஏர்போர்ட்ஸ் இவ்வளோ சின்னதா இருக்கும், எப்படி சார் அதே கொண்டு ரிப்பேரிங் பாசிபிளா? ஆமா சார். சூப்பர், வேற லெவல். ஓகே சார், இதுல என்ன சார் இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் பொதுவா என்ன மாதிரி ரிப்பேர் வரும்? ஏர்பாட்ஸ்ல வந்து ஸ்பீக்கர் கிராக்லிங் நாய்ஸ் வரும், ஆல் ஆஃப் தி சடன் வந்து கனெக்டிவிட்டி ஆகாது, ஒரு பட் வந்து சார்ஜ் ஆகும் 100% ஷோ பண்ணும், நீங்க எடுத்து காதுல வச்சு ஒரு சாங் கேட்டீங்கன்னா 0 ஆயிடும். சரி சரி. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். தண்ணியில போட்டுருவாங்க, கீழே போட்டுருவாங்க, சார்ஜிங் கேஸ் வந்து சார்ஜ் ஆகாது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம். ஓகே சார், இப்போ ஐபோனை பொறுத்தவரை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலா என்ன ரிப்பேர்ஸ் வருது? ஜென்ரலா ரிப்பேர் வந்து ஆல் ஆஃப் சடன் டெட் ஆகுது தான் சார். சரி. அதே மாதிரி டிஸ்பிளேல லைன் வருது, டிஸ்பிளேல லைன் வருது, அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியிலாம் சர்வீஸ் பார்த்து கொடுப்பாங்க, டிஸ்பிளே லைனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க. பட் வந்து நாங்க அந்த சர்வீஸ் பண்றது இல்லை, ஏன்னா லைன் பண்ணா ரிப்பீட் ஆயிடும், மறுபடியும் அந்த லைன் வந்து. அதனால நாங்க ரீப்ளேஸ் தான் பண்ணி கொடுப்போம். எந்த சர்வீஸ் வந்து 100% வந்து ரிப்பேர் ஆகி கஸ்டமர் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். சரி. மற்ற எதையுமே நாங்க ரிப்பேர் பண்ண மாட்டோம். வில் ஆஸ் அ கஸ்டமர் டு ரீப்ளேஸ். ரிப்பேர்னு வந்தா நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, இப்போ அந்த ரிப்பேரை வராம தவிர்க்கிறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரீன் லைன் சொன்னீங்க, ஆமா, அந்த கிரீன் லைன் வராம இருக்கிறதுக்கு நாங்க என்னென்ன பண்ணணும்? இல்ல, உங்க கையில அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். சரி, அது என்ன ரீசனால வருது? அது கிராஃபிக் இஷ்யூனால வரும். ஒரு சிலர் கீழே போட்டு வர்றது வந்து நீங்க தான் பாத்துக்கணும். கீழே போடாம வந்து லைன் வருது, சொல்லுவாங்க நான் அப்டேட் பண்ண லைன் வருது, கிரீன் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு கஸ்டமர் எந்த இடத்துலயும் பொறுப்பாக முடியாது. எனக்கும் அதுக்கான டிப்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே 18 OS தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்டேட் பண்ணாம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்ப அப்டேட் பண்ணணும்னு தோணுன்னா, என்னோட பேங்க் ஆப் அப்ளிகேஷன், செக்யூரிட்டி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இட் ரிக்வயர்ட் ஃபார் அப்டேட் அப்படின்னும் போது தான் நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே, அதர்வைஸ் நான் அப்டேட் பண்ண மாட்டேன். சரி சார், சேஃபா அப்டேட் பண்றதுக்கு ஏதாவது வழி சொல்றீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்ப ஒரு சிலர் டைரக்டா டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா, வைஃபை மூலமா அல்லது ஜெனரலா மொபைல் டேட்டா மூலமா, அப்படி இல்லாம சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணா அந்த மாதிரி ரெண்டுமே சேம் தான் சார். ரெண்டுமே சேம் தான். அப்டேட்ல வந்து ஒரு சர்வர் தான், அது ஆன்லைன்ல இருந்தாலும் சரி ஆஃப்லைன்ல இருந்தாலும். இப்போ இவ்வளோ விஷயம் பண்ணி கொடுத்துருக்கேன். உண்மையாலுமே ஆப்பிள் டிவைஸ் எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறது இவ்வளோ டஃப்பாக இருக்கிற டைமில் நீங்கள் மெமரி அப்கிரேட் பண்ணுறீங்க, அதாவது போர்டு லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேண்ணே, வேறு என்ன மாதிரி ரிப்பேரிங்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? யாரெல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணலாம்? அதாவது இந்த ரிப்பேர் இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட வரலாம், இந்த மாதிரி ரிப்பேர் இருந்துச்சுன்னா யார்கிட்டையும் என்னட்ட வர வேணாம், யார்கிட்டையும் போக வேணாம், எப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி ரிப்பேர்ஸ் சொல்லுவீங்க நீங்கள்? டிஸ்பிளே லைன் வர்றது, அது எல்லாமே ரீப்ளேஸ் தான் பண்ணும். ஓகே ஓகே, அது நாங்க எதுவுமே பண்ணல. ரிப்பேர்ன்றது வேற, ரீப்ளேஸ்ன்றது வேற. ஓகே, அது கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எஜுகேஷன் கொடுத்துடலாம். சரி சொல்லுங்க. ஆப்பிள் வந்து கஸ்டமருக்கு எல்லாம் இது வரைக்கும் டீச் பண்ணிருக்கிறது என்னன்னா, சர்வீஸ்ன்றதே ரீப்ளேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பட் சர்வீஸ்ன்றது ரிப்பேர் தான். ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் another business. சரி, அதுதான் எழுதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் நாட் a service, it's another sale. we do service. நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்களாலேயே பண்ண முடியல அப்படின்னா, CPU போயிடுச்சு, மோடம் ஃபம்பர் போயிடுச்சு, IMEI மிஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் எங்களால யாராலையுமே பண்ண முடியாது. சரி சரி, ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எடிட்டபிள் டேட்டா கிடையாது. அது எடிட் பண்றதும் தப்பான விஷயம். பட் அந்த ஆப்பிள் எடிட் பாசிபிளே கிடையாது, இம்பாசிபிள். ஓகேண்ணே, இப்போ நீங்களே ரிப்பேரிங் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணும்போது ஏன் ஆப்பிள் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆப்பிள் வந்து தேர் பிலீவிங் ஆப்ஜெக்ட்ஸ், தேர் நாட் பிலீவிங் த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதனால அவங்களுக்கு வந்து ஹியூமனுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்து அவங்க ரிப்பேர் பண்றதை அவங்க வந்து இது பண்றது என்கரேஜ் பண்றதே இல்லை. சரி, அவங்க அதனாலதான் மதர் போர்டு போயிடுச்சா, ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளமா, அதை வந்து மதர் போர்டு ரிப்பேர் பண்ண வேண்டாம், மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். when customer is ready to accept 80,000 90,000 1 lakh 1,40,000 then why we have to think about that அப்படின்னு ஆப்பிள் சொல்லுது. சரி, பட் நாங்க என்ன சொல்றேன்னா, when the product is possible to repair, why can't you repair? அப்போ உங்களுக்கு காஸ்டும் கம்மியாயிடும், உங்களுக்கு டேட்டாவும் கிடைச்சிடும். கண்டிப்பா அந்த ரிலையபிலிட்டியும் நாங்க கொடுத்துருவோம். நாங்க ரிப்பேருக்கு வாரண்டி கொடுக்குறோம். டெட் ரிப்பேருக்கு 30 days வாரண்டி தரோம். ஆமா, ரிப்பேருக்கு வாரண்டி கொடுக்குறோம். நான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 90 days வாரண்டி கொடுக்குறேன், ரிப்பேருக்கு 30 days வாரண்டி கொடுக்குறேன். அதாவது ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஜஸ்டா ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சு இந்தாங்க முடிஞ்சு போச்சுன்னு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா ரிப்பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் 30 days வாரண்டி கொடுத்த ஆளு நம்மளாதான் இருப்பாரு. கண்டிப்பா சூப்பர் சார், உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது ஜென்யூன், அதாவது நாங்க கரெக்டா ரிப்பேர் பண்றோங்கிற உங்களோட ஹோப், உங்களோட நம்பிக்கை, தன்னம்பிக்கையை குறிக்குது.
ஓகே சார், இப்போ நிறைய விஷயங்கள் எத்தனை வருஷமா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 3.5 years. 3.5 years. நிறைய ரிப்பேர்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்திருக்கும். இந்த யாராலுமே பண்ண முடியாது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஏதாவது இருக்கா? மேக்புக் நிறைய மேக்புக் இப்போ ரீசெண்டாக வந்து பங்களாதேஷ்ல இருந்து ஒரு மேக்புக் வந்தது. அவங்க வந்து அவங்க ஒய்ஃப்க்கு இன்ஃபர்டிலிட்டிக்காக கிளினிக்காக வந்தாங்க. சூப்பர். அப்போலோவில். ஓகே. அங்க இருந்து வந்து சார்ஜ் போடுறதுக்கு பதில் பவர் பேங்க் சார்ஜர் கொண்டு வரல, மேக் வந்து கண்டினியூ ஆன் பண்ணி ஆகும். பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டேன். சரி, போடக்கூடாதா? எப்படி போடுங்க பவர் பேங்க்ல? பவர் பேங்க்ல சார்ஜ் பண்ண மாட்டோமா? மேக் எப்படி சார்? ஓ சரி சரி, ஓகே. மேக் எப்படி ஆன் பண்ண ட்ரை பண்ணீங்க? ஓகே. போன் பரவாயில்ல, டெட் ஆயிடுச்சு மேக். ஓ சரி. அவரோட மொத்த டேட்டா, அவங்க ஒய்ஃபோட மொத்த டிஜிட்டல் டேட்டா, அந்த பாஸ்போர்ட், இது அவங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த மேக்ல தான் இருக்கு. சரி. அந்த மேக் ஆன் பண்ணாதான் அவங்களுக்கு அடுத்து லைஃபே, லைஃப்ன்றதை விட அடுத்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப அந்த மேக் புக்கை நாங்க 2 நாள் ஆன் பண்ணி கொடுத்தோம். he said 50 times thanks. ஓகே, தேங்க்ஸ் சார், நீங்க பண்ண ஹெல்ப் என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணீங்கன்றது அது உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா அப்படின்ற வேர்ட் சொன்னார். நீங்க எவ்வளவு என்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலா நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி என்ன சார் அதுல ரிப்பேர் இருந்தது, என்ன பண்ணீங்க நீங்க? அது வந்து அந்த மாஸ்பெட் செக்ஷன் ஃபுல்லாவே கரட் ஆயிடுச்சு. அந்த மாஸ்பெட்ல வந்து குறிப்பிட்ட பவர் தான் வரணும். ரொம்ப லோ பவர்ல வந்து மேக்கை பூட் பண்ணும்போது அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாம டெமாலிஷ் ஆயிடுச்சு. அது வந்து அந்த லைன் ஃபுல்லா நாங்க ரெடி பண்ணி கொடுத்தோம். பட் ரெட்ரீவ் த டேட்டா தான் ரொம்ப, அவரே வந்து ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு. அவரே வந்து மேக்கை வந்து டிஎஃப்இ மோட போட்டு கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி இன்னொரு மேக்ல கனெக்ட் பண்ணி ரீட்டைன் யூசர் டேட்டா எல்லாம் கொடுத்து ரிவைவ் டிவைஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணிட்டாரு. பட் அது போய் ஸ்டோரேஜை மட்டும் ஹிட் பண்ணாம நல்லா பாதுகாத்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துருவோம் டேட்டா. சூப்பர் சார். ஆப்பிள் டிவைஸ்க்கு அதே சேம் ஸ்பேர் போட்டால் தான் மேட்ச் ஆகும், இல்லைன்னா மேட்ச் ஆகாது, டிஸ்பிளே ஏதாவது இஷ்யூ கொடுக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நாங்கள் இங்கே டூப்ளிகேட் போடுறோம், நாங்கள் எப்பயுமே ஒரிஜினல் தான் போடுறோம். ஓ அப்படியா? ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓ, ஆப்பிள்ல இருந்து நீங்கள் ஸ்பேர் வாங்கிடுறீங்களா? ஒரிஜினல் ஆப்பிள்ல இருந்து நாங்கள் வாங்க மாட்டோம். ஆப்பிள் ப்ராடக்ட்ல இருந்து நாங்கள் எடுத்துப்போம். ஒரு ப்ராடக்டே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதை ஸ்பேர்ஸ் ஆகிடும். அப்போ எனக்கு அதில் வந்து டிஸ்பிளே கிடைக்கும், பேட்டரி கிடைக்கும், கேமரா கிடைக்கும், பாடி கிடைக்கும், பேக் கிளாஸ் கிடைக்கும், சார்ஜிங் ஸ்ட்ரிப் கிடைக்கும், இயரிங் ஸ்பீக்கர் கிடைக்கும், ரிங்கர் கிடைக்கும். இது எல்லாமே ஒரிஜினல் கிடைக்கும். ஓ, இப்போ ஐஃபோன் இப்போ 10 ரிப்பேர் பண்ணா ஐஃபோன் 10 நீங்க வாங்கி வச்சிருப்பேன். என்கிட்ட ஸ்பேர்ல இருக்கும். அதுல வந்து டிஸ்பிளே வேணும், கஸ்டமர் வராங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே அதில் போட்டு கொடுத்துருவோம். பேட்டரி வேணா பேட்டரி மாத்தி கொடுத்துருவோம், கேமரானா கேமரா மாத்தி கொடுத்துருவோம். இந்த பிரின்சிபல்ல தான் நான் சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரிஜினல் ஸ்பேர் அப்படியே ரீப்ளேஸ் பண்றீங்க. சோ வந்து ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும் ஆஃப்டர் சர்வீஸ். ஆனா ஆப்பிள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆப்பிள் வந்து will not support third parties. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், மேக்புக்கே நாங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப மேக்புக் டிஸ்பிளேஸை நாங்க தனியா எடுத்துருவோம், பேட்டரிஸ் தனியா எடுத்துருவோம், மதர் போர்டு எடுத்துருவோம். ஓகே, அதாவது ஹியூமன் ஸ்பேர் பார்ட் சேஞ்ச் மாதிரி. சூப்பர், நல்ல விஷயம். இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க, இப்போ நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு டெல்லியில பண்ணுவாங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். என்ன இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வெளியில இருக்கக்கூடியவங்களாம் எப்படி உங்ககிட்ட சர்வீஸ் பண்ண முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சுடலாம். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல இப்போ நீங்க நம்பர் போட்டுருக்கீங்க யூடியூப்ல, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டேக் பண்ணாங்கன்னா நாங்க அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டுருவோம். சேஃபா கொரியர் அனுப்பிச்சு விட்டுலாம். அதுலேயே சேஃப் கொரியர்னே இருக்கு ஒரு ஆப்ஷன். ப்ரொஃபஷனலா எஸ்டி கொரியர், டிடிடிசியோ, ப்ளூ டாட்டா, எதுவாக இருந்தாலும் அதுல வந்து சேஃப் கொரியர்னு இருக்கு. அவங்க எலக்ட்ரானிக் பார்ட் நீங்க மென்ஷன் பண்ணா அவங்க கேர்ஃபுல்லா எடுத்து எங்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நீங்க உங்களோட ப்ராடக்ட் நீங்க பே பண்ணுவீங்கல்ல, சேஃபா என்னோட கையில ரீச் ஆகணும்னு, நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அதே மாதிரி கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவோம். நாங்க சர்வீஸ்க்கு வந்து ஆஃபர் கொடுக்குறோம். யாரா இருக்குன்னா ஸ்டூடெண்ட்க்கு 10% ஆஃபர் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மேக்புக்கை 8% ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்றாங்க ஆப்பிள்ல. ஆனா அதே ஸ்டூடெண்ட் வந்து ஆப்பிள்ல ப்ராப்ளம் போயிருந்தாங்கன்னா they'll treat it as a customer, they'll not treat it as a student. அப்போ வந்து அவங்களுக்கு நார்மல் பர்சனுக்கு என்ன பிரைஸ் வருதோ, இப்போ 38,000 ரூபாய் மேக்புக் ஏர் அமௌண்ட் டிஸ்பிளே காஸ்ட்னா 8237, அதே காஸ்ட் தான் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் பே பண்ணும். ஆனா எங்க கையில ஆப்பிள் பிரைஸை விட நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்போம். அதே ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். யாருக்குன்னா ஸ்டூடெண்ட் ஓன் டிவைஸ், ஸ்டூடெண்ட் ஃபேமிலி டிவைஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட் ஓன் டிவைஸ். அதே மாதிரி டாக்டர் ஓன் டிவைஸ்க்கும் நாங்கள் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். டு கான்ட்ரிபியூட் சம்திங் ஃபார் சொசைட்டி. எஜுகேஷன் அண்ட் த மெடிக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சொசைட்டி க்ரோத். அதனால அதுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சார். சூப்பர் சார். அதாவது சிக்ஸர் மேலே சிக்ஸரை அடிச்சுக்கிட்டே போகிறீங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ப்ரீமியம் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய, ஸோ யாரெல்லாம் உங்களுடைய கஸ்டமர்? இல்லை, நம்ம அந்த ப்ரீமியம் பீப்புள் நேம் சொல்ல இயலாது. பட் ஆனால் ரொம்ப பெரிய ஆளுங்களும் எங்கிட்ட சர்வீஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்ல நான் ரொம்ப
பெரிய விஷயமா பாக்குற மனிதர்கள்லாம் வந்து அவங்க பிஏ விட்டு சர்வீஸ் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம கிரெடிபிலிட்டி கொடுத்துருக்கோம், நல்லா வந்து நமக்கு வெற்றியை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைச்சேன். இது இல்லாம ஆப்பிள் டிவைஸ் இல்லாம வேற ஏதாவது டிவைஸ் நீங்க ரிப்பேர் பண்றீங்க? பீட்ஸ் பண்ணுவோம், மார்ஷல் பண்ணுவோம். ஓ, பீட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ரெட் கலர் பீட்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு போயிடுச்சு. சரி, அதனால நம்மகிட்ட ஷோ பண்ணல. ஓகே. பீட்ஸும் ரிப்பேர் பண்ணுவோம். மார்ஷல் வந்து ஆடியோ ஆமா, கேஜெட் இருக்குல்ல, அதுவும் ரிப்பேர். ரோலெக்ஸ் எல்லாம் கையில வச்சிருப்பாரு அதெல்லாம். சரி, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். ஓகே, இப்போ ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர்லாம் நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஃபாரினில் ஒரு மொபைல் அவங்களுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுனாலோ இல்லை மேக் இந்த மாதிரி லேப்டாப்ஸ்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது, தூக்கி போட முடியாது. ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் வளர்த்து விடணும். இன்னும் நிறைய இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் உருவாகணும். அப்படி உருவானா தான் நம்ம ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரி கேட்கெட்ஸ்லாம், ப்ரீமியம் கேட்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். இவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் கேசினோ தியேட்டர் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். until then bye from Aslam. நன்றி.